கோவிலுக்கு நாம் போனோம்னா பிரசாதமாக நெத்திக்கு இட்டுக்கிறதுக்காக விபூதி தருவாங்க, குங்குமம் எல்லாமே தருவாங்க. அதே மாதிரி சில கோவில்களில் பிரசாதமாக லட்டு நாம் வாங்கிட்டு வரோம். அதுக்கடுத்தது சில கோவில்களில் பெருமாள் கோவிலில் நம்ம துளசி தீர்த்தங்கள் அதெல்லாம் பிரசாதமாக நாம் எடுத்துக்கிறோம். ஆனால் மூலிகையை பிரசாதமாக கொடுக்கக்கூடிய ஒரு கோவில் இருக்குதுங்க. அதுவும் முருகப்பெருமானுக்குரிய கோவிலாக இருக்குதுங்க. முருகப்பெருமான் அப்படின்னாலே அவர் மூலிகை கடவுள் தான். ஏன்னா போகருங்கிற சித்தர் மூலிகைகளால் முருகப்பெருமானை அருளினார். அதே மாதிரி இந்த கோவில்லையும் மூலிகையை பிரசாதமாக கொடுக்குறாங்க. ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி திருக்கோவிலுங்க. இந்த திருக்கோவில் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தபசு மலை அப்படின்னு ஒரு இடங்க. அதாவது சின்ன குன்று, அதில் இந்த முருகப்பெருமானுடைய ஆலயம் அமைஞ்சிருக்கு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தபசு மலைங்க. இங்கே இந்த மூலிகை பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டோம்னா சர்க்கரை நோய் சரியாகுது. நரம்பு தளர்ச்சி, அது மாதிரி இந்த வலிப்பு நோயின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதெல்லாமே குணமாகுது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது பிரச்சனைகள், அதாவது குடல் புண்ணெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் சரியாகுது. இதற்காகவே நோய் தீர்க்கும் முருகனாக இங்கே இருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி சுவாமிகள் இங்கே எல்லாருக்குமே அருள்பாலித்து கொண்டிருக்காங்க. கிரகதோஷம், நாகதோஷம் எது இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நம்ம வணங்கினோம்னா எல்லா தோஷங்களும் விலகி நமக்கு சந்தோஷம் வாழ்க்கையில் சேருதுங்க. அந்த மூலிகை கலந்த அந்த பிரசாதத்தை உட்கொள்வதன் மூலமாக இங்கே எல்லாருமே இந்த கோவிலுக்கு போய் வர்றவங்க ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. பிரச்சனைகளிலிருந்து இவங்க விடுபட்டு சந்தோஷமாகவும் இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த கோவிலில் சொர்ணாகர்ஷ்ண பைரவர் இருக்கிறார். அவர் பாதத்தில் நம்முடைய மனக்குறைகளை எழுதி ஒரு மனு மாதிரி வச்சுட்டு வந்துட்டோம்னா போதும், அந்த மனக்குறைகள் எல்லாமே தீர்ந்து நம்முடைய கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றப்படுகிறது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவர்கிட்ட சொன்னோம்னா நாம் எல்லாமே நடக்குது. நாம் ஒரு பவர்ஃபுல்லான அமைச்சர்கிட்ட சொன்னோம்னா, ஒரு சக்தி வாய்ந்த அமைச்சர், ஒரு நல்ல அமைச்சர்கிட்ட சொன்னோம்னா உடனே மக்கள் குறையை தீர்க்கிறாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி அதை விட அதிகமாக இங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவர்கிட்ட நாம் குறைகளை எழுதி வச்சுட்டு வந்தோம்னா நம்முடைய பிரச்சனைகள் எல்லாமே தீருது. இங்கே இருக்கிற மக்கள் யார்கிட்டையும் போய் குறையெல்லாம் மனுலாம் கொடுக்கறதில்ல. ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவர்கிட்ட மனு கொடுத்துட்றாங்க, உடனே அதெல்லாமே நிறைவேறுதுங்க. சஷ்டி திருநாளில் விரதம் இருந்து இங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி சுவாமியில் வணங்கினோம்னா கன்னிப்பெண்களுக்கு கல்யாணம் உடனே கூடி வருதுங்க. திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு முருகப்பெருமானின் திருப்பாத கமலங்களிலே வைத்து எடுக்கப்பட்ட பிரசாதமாக கொடுக்கப்படக்கூடிய அந்த எலுமிச்சம்பழ சாறை அறிந்தினாலே அவங்களுக்கு குழந்தை பாக்கியமும் உடனடியாக கிடைக்குதுங்க. இது மாதிரி ஏகப்பட்ட விசேஷங்கள் இந்த திருக்கோவிலில் உண்டு. ஒரு முறை போய் வர்றது நல்லது. மலையடிவாரத்தில் சப்தரிஷிகள் உட்கார்ந்து தவம் பண்ண இடமும் இருக்குது. அங்கே ஒரு சின்ன கோவில், அதாவது குடவரை கோவில்லாம் அங்கே சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கிறது. 5 நிமிஷம் இங்கே இந்த மலையடிவாரத்தில் உட்கார்ந்து கூட தவம் எல்லாமே செய்யலாம். வேலாக இருந்து பின்னர் முருகப்பெருமானுக்கு இங்கே ஆலயம் அமைத்து பக்த கோடிகள் சிறப்பாக வழிபட்டு வராங்க. இப்போ முடிஞ்ச அந்த வைகாசி விசாக பெருவிழா அதெல்லாம் அங்கே ரொம்ப சிறப்பாக நடந்தது. அடுத்து கந்தசஷ்டி பெருவிழாவும் இங்கே ரொம்ப சூரசம்கார விழாவும் இங்கே சிறப்பாக நடைபெறுதுங்க. அப்படி இருக்கிறதுனால புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தபசு மலையில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி சுவாமிகளை ஏதேனும் ஒரு சஷ்டி திதியில் சென்று வணங்குவோம். எல்லா நன்மைகளையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, புந்தி வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு புகழையும் பொருளையும் பொன்னையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.